நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் ஆட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்க அண்டு ஒரு ஆடுமே ரன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதையே நாங்கள் டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கோம். ஸோ உங்கள் ஹெல்ப் இதுக்கு மேலே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். வெயிட், வாட்? என்ன ப்ரோ இவங்க? அவங்க பேசினதை கேட்டேன். இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னொரு மார்க்கெட்டை தேடி போவாங்க, பார்க்குறியா? என்ன ப்ரோ சொல்கிற? ஏன் இங்கே ஒரு யூடியூப் வீடியோ டுட்டோரியல் பார்த்துட்டு யார் வேணாலும் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணலாம். பட் பேக்கெண்டில் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? ரீசெண்டாக எங்கள் கிளைண்ட்டோட ஆடை டாப் 5 பர்ஃபார்மிங் ஆடாக அவங்க காம்படிட்டர்ஸ் மத்தியில் கொண்டு வரதுக்கு நாங்கள் பேக்கெண்டில் எவ்வளோ வேலை பார்த்துருப்போம். அதே மாதிரி உன் கிளைண்ட்டு மாதிரி டூப்ளிகேட் ஆட்ஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப நாள் அந்த ஆடை ஸ்கேல் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு அது இருக்கிறது ஓடும், காசு ஒரு பக்கம் பேர்ன் ஆகிட்ருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறாங்க? அவங்களுக்கு யாரா அதெல்லாம் எஜுகேட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு க்ரியேட்டிவ்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜியோட ஆங்கிளை மாற்றுறது, அப்புறம் காஸ்ட் பெர் லீடை ஆப்டிமைஸ் பண்ணுறது, ROI பற்றிலாம் அவங்களுக்கு சொன்னால் தான் புரியும். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு தான் அதை காஸ்ட் கட் பண்ணி எப்படி காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறதுங்கிறதுக்கான ட்ரிக்கு தெரியும். ஹாய் சார், டிஜிட்டல் மார்க்கெட்டராக உங்கள் பேஜ் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ எங்களுக்கு ஆட் ரன் பண்ண தான்